ஹேடா மீன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஜேகப்காக நியூ வான்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ மாஃபியா கேர்ள் லவ்ஸ் அ க்யூட் பாய். ஸோ இது ஒரு ரெக்வஸ்ட் ஒன் ஷாட் தான். ஸோ பிடிஎஸ் ஆர்மி அப்படின்ற ஒரு ஐட்லேருந்து கேட்டிருந்தாங்க, நேம் தெரியல. அண்ட் பேபி ஸோ உங்களோட ரிக்வஸ்ட் தான். ஸோ உங்கள் ஒன் ஷாட்டோட வந்தாச்சு. அண்ட் கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் ஆர்மி ஸோ நீங்களும் வந்தாண்டா. ஸோ ஹோப் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ ஓகேவா? ஸோ ஜஸ்ட் இமேஜினேஷன், நாட் பி சீரியஸ். நம்ம ஸ்ட்ரைட் ஆஃப் கொல்லப்பா இல்லைனா. ஸோ இன்ட்ரோ பற்றி பார்த்துக்கிட்டோன்னா, ஸோ உங்களோட இன்ட்ரோ தான். ஸோ உங்களை பற்றி சொல்லணுன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாஃபியா இன் இந்தியா. ஸோ மாஃபியா குயின் இன் இந்தியா, ஓகேவா? ஸோ இந்த இன்ட்ரோ போதுன்னு நினைக்கிறேன். நம்ம ஜேஹோப்போட இன்ட்ரோவை நம்ம வந்துட்டு ஒன் ஷாட்குள்ளேயே பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு டடான்னு அப்படி சீன் ஓப்பன் பண்ணோன்னா, இன் இந்தியா. ஸோ நீங்கள் தான் உங்கள் மேன்ஷனில் உட்காந்து உங்களோட காட்ஸ் கிட்டே பேசிகிட்ருக்கீங்க. ஸோ உங்கள் பிஏ கிட்டே. ஸோ பிஏவும் அப்படி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ வேறு யாரும் கிடையாது, உங்கள் பிஏ ஜோஸ்வா, ஓகேவா? ஸோ அவர் உங்ககிட்ட பேசிகிட்ருக்க. ஸோ நீங்கள் அவர்கிட்ட ஃபைலை காமிச்சு பேசிகிட்ருக்கீங்க. இப்போ உள்ளே ஃபாஸ்ட்டாக ஜாக்சன் வரான். ஸோ ஜாக்சன் உங்ககிட்ட வந்து ஒயின் அப்படின்னு அவன் என்னடா அப்படின்னு நீங்கள் பொறுமையார் அப்படின்னு சொல்ல, ஒயின் ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்லு அது? ஹோசோக் என்ன ஹோசோக் இறந்துட்டாராண்டி. என்னது ஹோசோக்கா அப்படின்னுமா? நீங்கள் ஷாக் ஆகுறீங்க. ஆமாம், ஜங்கோசோக் இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, உங்களுக்கு செம்ம ஷாக். என்னடா சொல்கிறேன், எப்போடா அப்படின்னு கேட்கும்போது, நேற்றுடி இப்போ தான் நியூஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் ஷாக் ஆகிட்டு உடனே வந்துட்டு கொரியாவுக்கு தான் கிளம்புறீங்க. ஸோ ஒரு வேலை கொரியா போயிட்டு ரீச் பண்ணியாச்சு. ஸோ ஆஃப்டர் 10 ஹவர்ஸில் திருட்டு ஹோசோக்கோட வீட்டுக்கும் போகிறீங்க. ஸோ உள்ளே போனால் அவரோட டேட் தான். ஸோ மிஸ்டர் சங் தான் இருக்கார். ஸோ நீங்கள் பார்த்து அங்கிள் ஹோசோக் அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே போகும்போதே பார்த்தா ஸ்டெப்ஸ்லேருந்து ஒரு பையன் க்யூட்டாக வந்துட்டு ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட் போட்டுட்டு தென் ஷார்ட்ஸ் போட்டு தூங்கி எழுந்துச்சி இப்படி ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி ரெட்டிஷாக அப்படியே வந்துட்டு அழுது அப்படி இருக்கும். அந்த மாதிரி ஃபேஸ்லாம் ஒரு மாதிரி பேர் ஃபேஸோடு இறங்கி வந்துட்டுருக்கான். நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டு ஹோசோக் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் அவர் ஃபேஸை வந்துட்டு கப் பண்ணி பேசிகிட்ருக்கீங்க. ஸோ அப்போ நான் அப்படி பயப்படுறேன் அவங்கள பார்த்து. யார் நீங்கள்? அம்மா அப்பா அப்படின்னு கத்துறான். சொல்லிட்டு ஹோசோக் என்னாச்சு ஹோசோக் அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ வந்துட்டு அதாவது மிஸ்டர் ஜாங் வந்துட்டு ஒயின் அந்த ஹோசோக் எடுத்து விடு அவன் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு பார்க்குறான் அவன் ஹோசோக், அதாவது அந்த பையன் உங்களை வித்தியாசமாக பார்க்குறான். நீ போ அப்படின்ற மாதிரி வந்துட்டு அம்மா ரூமுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அந்த பையனும் போயிடான். அங்கிள் ஹோசோக் தானே, அது ஹோசோக் ஒன்றும் இல்லை, அப்படியே ஹோசோக் இறந்துட்டான்னு சொன்னாங்க. ஒயின் அது ஹோசோக் கிடையாது, அது ஜேஹோப் அப்படின்னு சொல்ல. ஜேஹோப் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க. ஆமாம், அது ஹோசோக்கோட தம்பி ஜேஹோப், ட்வின் பிரதர் அப்படின்ற மாதிரி சொல்ல. அப்போ ஹோசோக் உண்மையிலேயே இறந்துட்டாரா? ஆமாம், அவன் இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ ஹோசோக் யாருன்னா, அவர் வந்துட்டு த பிக்காஸ்ட் மாஃபியா இன் கொரியா. ஸோ அவர் நம்பர் 1 மாஃபியா கொரியாவுக்கு. ஸோ மாஃபியா கிங் அவர், கொரியாவோட மாஃபியா கிங், ஓகேவா? ஸோ அவர் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஸோ 2 பேரும் ஒரு மீட்டிங்கில் ஒரு 1 இயருக்கு முன்னாடி 2 இயருக்கு முன்னாடி தான் மீட்டிங்கில் 2 பேரும் மீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் 2 பேத்துக்குள்ள அப்படியே ஒரு ரியல் ஃப்ரெண்ட்ஷிப், பியூர் ஃப்ரெண்ட்ஷிப், ஓகேவா? பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும். ஸோ உங்களால் அவர் இறந்து போயிட்டார் அப்படின்றத ஒத்துக்கவே முடியல. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாரு, ஆமாம் உண்மையிலே இறந்துட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு ஃபீல் பண்ணி பேசிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் விடுங்க அங்கிள் அதே மாதிரி அவங்க அப்பாவை சமாதானப்படுத்திகிட்ருக்கீங்க. அப்போது அது ஜேஹோப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், அவனுக்கு தெரியுது ஹோசோக் உங்ககிட்ட சொல்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு ஒரு பிரதர் இருக்குன்னு, பட் அது ட்வின் பிரதர் எனக்கு தெரியாது, அதுவும் பார்க்க அவர் மாதிரியே இருப்பாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்ல. அதுதான் எனக்கு பயமாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் அங்கிள்? இல்லை, நாங்கள் ஹோசோக் இறந்தது எங்களால் வந்துட்டு ஏற்றுக்க முடியல, இனி ஜேஹோப்பே இறந்துருமோன்னு பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஏன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்ல. அது என்னென்னா, இவன் வந்துட்டு ஹோசோக் மாதிரி ஸ்ட்ராங்கான பர்சன் கிடையாதுமா. இவன் அப்படியே ஹோசோக்கு ஆப்போசிட். இவன் ரொம்ப சாஃப்ட் கேரக்டர், யார் என்ன சொன்னாலும் நம்புவான், சின்ன விஷயத்துக்கும் பயப்படுவான். அதை பார்த்தல அவன் உன்னை பார்த்துட்டு எப்படி பயந்தானே, அப்படிப்பட்ட ஹோசோக்கே வந்துட்டு எனிமீஸ்லாம் சேர்ந்து அவனை வந்துட்டு கொண்டுட்டாங்க. இதே ஜேஹோப்பை பற்றி இன்னும் வெளியே யாருக்கும் தெரியாது, அவன் வந்துட்டு சீக்ரெட்டாக தான் இருந்தான். எனக்கு பயமாக இருக்க மாட்டேங்குது, அவங்க அப்பா உங்ககிட்ட புலம்பிகிட்ருக்காரு. ஸோ உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு அவரோட ரூம் ஓப்பன் பண்ணுறாரு. ஸோ ஓப்பன் பண்ண வந்துட்டு ஜேஹோப்பை அவங்க மம்மி அவரோட லாப்பில் படுத்துட்ருக்கான். ஸோ அவங்க மம்மி சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்காங்க. ஸோ ஜேஹோப்பை ஹோசோக் வரமாட்டானாம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அழுகுறான். பிகாஸ் வந்துட்டு பேரண்ட்ஸ்னாலும் பரவாயில்ல, பிறந்ததுக்கப்புறம் தான் கூட இருந்திருப்பாங்க. பட் ஜேஹோப் அப்படி கிடையாது இல்லையா? ஹோசோக்
பொறக்கறதுக்கு முன்னாடி இருந்து 2 பேரும் ஒண்ணாவே தானே இருந்திருப்பாங்க. பொறந்ததுக்கப்புறம் சரி, பொறக்கறதுக்கு முன்னாடியும் சரி. ஸோ அவருக்கு வந்துட்டு ஹவுஸ் ஒர்க் போனது அவ்வளோ ஒரு கஷ்டமா இருக்கு. ஸோ வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி உங்கள் அம்மா மடியில போட்டு அப்படியே அழுதுட்டு அப்படியே தூங்கிட்டுருக்கேன். எனக்கு நினச்சா தான் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்களை பார்த்து "ஓயன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்ற மாதிரி நீங்கள் எனக்கு யார் நம்புறதுன்னு தெரியல. எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னால தான் எங்கள் ஹவுஸ் ஒர்க் உண்மையாக சொல்லணும்னா இறந்து போனான். ஜெஹோப் இருக்குன்றது ஈவன் அவங்களுக்கு கூட தெரியாது. அது வரைக்கும் நல்ல விஷயம் தான். பட் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஜெஹோப்போட உயிருக்கும் ஆபத்து. ப்ளீஸ்மா நீ வந்துட்டு இந்தியாவுக்கு ஜெஹோப் கூப்பிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கிறியா? உன்னை தவிர யார் நம்புறதுன்னு தெரியல. ஹவுஸ் ஒர்க் உன்னை பற்றி சொல்லியிருக்கான். உன்னை பற்றி தெரியும் எங்களுக்கு. ஸோ ப்ளீஸ்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ நீங்களும் இதில் என்ன இருக்கு அங்கிள், நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஹவுஸ் ஒர்க் நடந்தது ஜெஹோப் நடக்காது அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்கள் அங்கிளும் ஓகே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி ஜெஹோப் கிட்ட சொல்லுங்கள் அப்படி சொல்ல, ஸோ ஜெஹோப் கிட்ட போய்ட்டு உங்கள் அப்பா ஜெஹோப் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்பா நீ ஒயன் கூட இந்தியாவுக்கு போகிறடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்தியாவுக்கா நான் போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். போ ப்ளீஸ் போ. ஹவுஸ் இல்லை ப்ளீஸ் நீனாலும் எங்களுக்கு வேணும் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு உட்காந்து தேம்பி அழுகுறான். க்யூட்டாக அழுகுறான். ஸோ உங்களுக்கு அவனை ஃபேஸை பார்த்து பாவப்படுறதா இல்லை க்யூட்டாக இருக்கானா கொஞ்சம் அப்படின்றது உங்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் நின்று பார்த்துட்டு இருக்கீங்க அது எல்லாத்தையும். ஸோ உங்கள் அம்மா சொல்கிறாங்க ப்ளீஸ் ஹவுஸுக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்ல, சாரி ஜெஹோப் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இவனும் ஓகே அப்படின்ற மாதிரி ஹெட் நோட் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு மூஞ்சி ஒரு மாதிரி உருன்னு க்யூட்டாக பவுட் பண்ணிவிட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுறான். ஸோ ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணேன். ஸோ நீங்கள் வந்துட்டு சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஹாலில் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ வந்துட்டு ஜெஹோப்போட அம்மா அவங்கக்கிட்ட வராங்க. ஆன்ட்டி வயன் நீ தானே வயன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் தான் வயன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை பற்றி ஹோஸுக்கு நிறையா சொல்லியிருக்கான். அவனுக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு உன்னை பற்றி நிறையா சொல்லியிருக்காம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க. நீங்களும் ஓ அப்படியா ஆண்டி அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம்மா சொல்லியிருக்கான் ஜெஹோப்க்கு பேசாம நம்ம ஒயனை மேரேஜ் பண்ணி வச்சுட்டு நம்ம கூடயே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எப்படியே அவங்க இடம் பார்க்குறீங்க இடம் பார்க்குறியா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஆமாம் அவன் அப்படி தான் சொல்லியிருக்கான். நான் கூட கேட்டிருக்கேன் ஏன்டா நீ கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே உன் ஃப்ரெண்டு தானே அப்படி சொல்லும்போது, இல்லைம்மா அவன் என் ஃப்ரெண்டு நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன். மற்றபடி எங்களுக்குள்ளே ஒன்றும் கிடையாது. தென் வந்துட்டு எங்களோட பேரும் அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா நானும் மாஃபியா அவளும் மாஃபியா. ஸோ மாஃபியா எப்போ பார்த்தாலும் வெட்டு குத்து கொலை ஷூட்டிங் அந்த மாதிரியே போயிட்டுருக்கோம். பட் நம்ம ஜெஹோப்பு எவ்வளோ இன்னசென்ட்டு. பட் ஒயன் அப்படி கிடையாது, மெச்சூரான பொண்ணு. 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வச்சு அவங்க க்யூட்டாக இருக்கவங்க கப்புள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருக்காம்மா அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் அம்மா அதெல்லாம் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் இதெல்லாம் கேட்டு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. என் பையனை பத்திரமா பார்த்துக்கோ. அவன் ஹோஸ்ஒர்க் மாதிரி கிடையாது. சின்ன விஷயத்துக்கு என்னத்தை பார்த்தாலும் அவன் பயப்படுவான். அண்ட் அது ஹோஸ்ஒர்க் போனதுக்கப்புறம் ஜெஹோப் இன்னும் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டான். யாரை பார்த்தாலும் பயப்படுறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு இல்லை ஆண்ட்டி உங்கள் பையனை பத்திரமா பார்த்துக்கிறேன் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ அவங்களும் ஓகே சொல்லி உங்களை பார்த்து ஒரு மாதிரி நோட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் நோட் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ 1 hour லேட்டர் ஸோ வந்துட்டு ஜெஹோப் ரெடி ஆகிட்டு கீழே வந்தாச்சு. ஸோ நீங்கள் ஓகே போகலாமா அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டு ஜெஹோப்பு வந்துட்டு உப்பாரி வைக்கிறான். அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். தேம்பி அழுகுறான். ஸோ அவங்க அம்மாவும் சமாதானப்படுத்துகிறாங்க. திரும்ப அப்பா ஹஸ்பண்ட் ஒரு 10 நிமிஷம் அழுகுறான். ஸோ நீங்கள் என்னடா அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஸோ ஆள் தான் இவ்வளோ வந்திருக்கான் அறிவு வளரலையோ அப்படின்ற மாதிரி. ஸோ ரொம்ப இன்னசென்ட் தானே. ஸோ அவனுக்கு லைட்டு ஹார்ட்டாக. ஸோ அவன் எப்படியோ அழுகுறான். அவங்க அம்மா அப்பா விட்டு அவன் பிரிஞ்சு போனதே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் டைம் போகிறான். ஸோ அப்படி காரில் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. ஸோ வந்துட்டு எங்க ஒரே ஒரு விஷயங்க எனக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜெஹோப் என்னது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஒரே ஒரு தடவை எங்கள் அண்ணனோட கிரேவ் கிட்ட மட்டும் கூட்டிகிட்டு போங்க ஹொசக்கோட கிரேவுக்கு அப்படின்ற மாதிரி அவங்ககிட்ட ஆல்ரெடி சொல்கிறான். சரி அல்லாதீங்க போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு கிரேவுக்கும் ப்ளேஸ் தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. தெரியும் அப்படி சொல்லிட்டு ஹோசக்கோட கிரேவுக்கு கூப்பிட்டு போக, ஸோ அங்கே போய் இன்னும் அழுகுறான். ஸோ ரொம்ப அழுகுறான். ஏன்னா வந்துட்டு அவனால் தாங்கிக்கவே முடியல அந்த கிரேவுக்குள்ளே இப்போ ஹோசக் இருக்காரு அப்படின்றதான். ஸோ அவனுக்கு தெரிஞ்சவர் அவன் கூடவே தான் நடந்திருக்கவும் இவனுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறான். ஸோ வந்துட்டு நீங்கள் சரி அழாதீங்க அப்படி மாதிரி சமாதானப்படுத்துறீங்க. ஸோ உங்களை ஹக் பண்ணிட்டு இன்னும் அழுகுறான். ஒரு குழந்த மாதிரி லிட்டரலி ஒரு பேபி எப்படி அவங்க அம்மாவை பிரிஞ்சு அழுகும் அந்த மாதிரி அழுகுறான். ஸோ நீங்களும் ஹக் பண்ணி அவனை வந்துட்டு நார்மல் ஆக்குறீங்க. ஓகே ஒன்றும் இல்லை. ஹோசக் எப்போவுமே அவங்க கூட மெமரியாக அவங்க கூட தான் இருப்பார். ஹோசக் இல்லைனாலும் அவரோட ஸ்பிரிட் உங்கள் கூடவே எப்பவுமே இருக்கும். சரியா நீங்கள் பயப்படாதீங்க அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறீங்க. ஒரு வழியாக இந்தியாவை ரீச் பண்ணியாச்சு. ஸோ இந்தியாவை ரீச் பண்ண இப்படி இப்போயும் ஜெஹோப் வந்துட்டு ஹோசக்கு அவங்க பேரண்ட்ஸ் நினச்சி அழுதுகிட்டே தான் இருக்கான். ஸோ வந்துட்டு வீட்டுக்கு ரீச் பண்ணிவிட்டு உங்கள் மேன்ஷனுக்கு கூப்பிட்டு போகிறீங்க. ஸோ அவன் காட்ஸை பார்த்தாலே பயப்படுறான். ஸோ வந்துட்டு நீங்கள் காட்ஸை கொஞ்சம் தள்ளி நிற்க வச்சுட்டு அவனை உள்ளே கூப்பிட்டு போகிறீங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க அண்ணன் சாகும்போது காட்ஸு தென் வந்துட்டு
அவங்கெல்லாம் ஷூட் பண்ணி தான் செத்துருப்பான். ஸோ இவனும் லிட்டரலி அவங்க அண்ணன் சாகும்போது கூட இருந்திருந்திருப்பான். அவங்க அண்ணன் இறந்து போனது ஹோசோக் இறந்து போனத நேரடியாக பார்த்தனால அந்த காட்ஸு தென் வந்துட்டு மாஃபியாஸ் இந்த மாதிரி பசங்க அதாவது மாஃபியா பாய் அந்த மாதிரி ஆப்போசிட் டீம் தானே கொண்டிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அதெல்லாம் பார்த்துருப்பான். அதனால் இவன் ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டுட்ருக்கான். தென் வந்துட்டு நீங்கள் ரூம்க்கு கிட்ட கூப்பிட்டு போயிட்டு சரி இதான் அவங்க ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு சாப்பிடுவாங்க அப்படி சொல்லி. ஸோ நீங்கள் ரூம் சொன்னோடனே ரூம் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ரூமை டோர் சாத்திட்டு போனவன் தான். ஸோ நீங்கள் சொல்கிறது எதுவுமே கேட்கல, எதுவுமே பதில் சொல்லலை. ஸோ போயிட்டான். சரி வந்துடுவார் அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு கீழே உட்காந்து ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஹோப்காக வெயிட்டிங்க. ஸோ 1.5 hour ஆகிடுச்சு, இன்னும் வரவே இல்லை. இன்னும் ரெடி ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி ரூம்க்கே போயிடுறீங்க. ஸோ ரூமுக்கு போனால் பெட்டில் இல்லை. ஸோ வந்துட்டு உள்ளே எடுத்து வந்து சூட்கேஸ் அப்படியே பெட்டு பக்கத்தில் வச்சதோட இருக்குது. ரெஸ்ட் ரூமில் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமை நாக் பண்ணுறீங்க. ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ ஓப்பன் பண்ணால் ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயும் இல்லை. என்னடா காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தேடுறீங்க. ஸோ உள்ளேயும் இல்லை. பால்கனி சைடும் பார்க்குறீங்க, இல்லை. ஸோ அப்புறம் பார்த்தா தான் பெட்டுக்கு அந்த பக்கம். ஸோ நீங்கள் இப்போ பார்த்தது ரைட் சைடில் வந்துட்டு டோர் இருக்கும். ஓப்பன் பண்ணிட்டு வந்து அந்த பக்கம் ரெஸ்ட் ரூமு, தென் அந்த பக்கம் பால்கனின்ற மாதிரி இருந்திருக்கும். ஸோ நீங்கள் இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் அந்த இடத்துல வந்துட்டு ஃப்ளோரில் படுத்துட்டு ஒரு மாதிரி நீஸ்லாம் ஹோல்ட் பண்ண மாதிரி படுத்துட்ருக்கான். நீங்கள் போட்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ அவன் அப்படியே ஐஸ்லாம் ரெட்டிஷாக இருக்குது, அப்படியே தூங்கியிருப்பான். ஸோ நீங்கள் எழுப்புறீங்க. ஸோ அவன் ஏஞ்சி பார்க்குறான் அவங்கள. ஐயோ ஓகே உங்களுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ அவன் வந்துட்டு எதுவுமே பேசலை. ஸோ வந்துட்டு அவன் அழுகுறான். ஒன்றும் இல்லை அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்க்க உங்களுக்கே அவ்வளோ ஒரு பாவமாக இருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு சரி டின்னர் இங்கே கொண்டு வர சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு உங்கள் கார்டை உள்ள கூப்பிட்றீங்க. ஸோ கார்ட்ஸை பார்த்துட்டு பயப்படுறான். அவங்க பக்கத்தில் போய் ஒழிஞ்சுக்கிறான். ஒன்றும் இல்லை ஜேம்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போய் கொண்டு வர சொல்லுங்கள் மேடு அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். ஸோ வந்துட்டு இப்போ தான் அவன் நார்மலாக ஆகிறான். ஒன்றும் இல்லை பயப்படாதீங்க, அவங்க உங்களை ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. சரி சொல்லிட்டு அவனை உட்காந்துட்ருக்கான். தென் திருப்பி மேட் சாப்பாடெலாம் கொண்டுட்டு வராங்க. ஸோ கொரியன் ஃபுட் தான். ஸோ ஒரு செஃப்பை ரெடி பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ கொரியாலேருந்து வரும்போதே செஃப் ரெடியாகி வந்திருப்பார். ஸோ அந்த கதை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஸோ இந்த பக்கம் வந்துட்டு நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஸோ வந்துட்டு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் தான் ஜெவுக்கு ஃபீட்லாம் பண்ணி விட்றீங்க. ஸோ நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணவும் ஜெவுக்கும் சாப்பிட்றான். ஸோ சாப்பிட்டு முடிச்சிட சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. இல்லை ஒன்றும் பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல. ஐயோ பயப்படாதீங்கன்னா உங்களுக்காக இங்கேயே உட்காந்துருக்கேன், நீங்கள் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க சரி அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே சொல்லிட்டு ஆகணும். ஸோ ட்ரெஸ்லாம் எடுத்துகிட்டு ரெஸ்ட் ரூமில் போயிடுறான். ஸோ ரெஸ்ட் ரூமில் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அழகாக வந்துட்டு ஒரு டிஷர்ட்டு தென் வீட்டில் பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ ஒரு ஷார்ட்ஸு தென் டிஷர்ட்டோட ஸ்லீவ்லெஸ் டிஷர்ட்டோடு வந்திருப்பான்ல. ஸோ அதே மாதிரி தான் வரான். ஸோ நீங்கள் பார்க்குறீங்க அழகாக இருக்கான், க்யூட்டாக ஒரு மாதிரி ப்ரெட்டியாக இருக்கான். ஸோ பாடி பார்க்க அர்னால்டு மாதிரி இருந்தாலும் வந்துட்டு ஃபேஸை பார்த்தா குழந்த அவ்வளோ க்யூட்டாக வந்துட்டுருக்கான். ஸோ நீங்கள் பார்த்து லைட்டாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அவன் வந்துட்டு அவங்க பக்கத்தில் வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ரெடி ஆகிட்டேன், அவங்க ஃப்ரெஷ் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓகே சரி தூங்குங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லிட்டு அவனை தூங்க வைக்கிறீங்க கஷ்டப்பட்டு. ஸோ 1 hour லேட்டாக அவன் தூங்கிடுறான். ஸோ நீங்களும் உங்கள் ரூமுக்கு போயிட்டு தூங்கிடுறீங்க. ஸோ நைட்டு என்னதான் நீங்கள் தூங்கினாலும் அடிக்கடி நைட்டு ஏஞ்சி வந்து ரூமில் வந்து செக் பண்ணுறீங்க. ஸோ தூங்குறானா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனும் வந்துட்டு தூங்கிட்டே தான் இருக்கான். தென் அப்படியே வந்துட்டு டைமும் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஏந்திச்சு ஜேஹோப்பை தான் பார்க்குறீங்க. ஸோ ஜேஹோப் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ அப்படியே அவனும் டிஸ்டர்பாக எழுந்திரிக்கிறான். ஸோ நீங்கள் வந்துட்டு குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. அவனும் குட் மார்னிங் அப்படின்ற மாதிரி. ஸோ தூங்கி எழுந்திச்சி இன்னும் க்யூட்டாக இருக்கான். ஸோ அப்படி அழகாக நீங்கள் பார்க்குறீங்க என்ன க்யூட்டாக அப்படின்ற மாதிரி இப்படி கணத்தை போட்டு உங்களுக்கு கொஞ்சம் போல தோணுது. பட் பண்ண முடியாமல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு சரி ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, நான் வந்துட்டு கீழே போகிறேன். ஸோ உங்களுக்காக ஃபுட்லாம் ரெடியாக இருக்குது, கண்டிப்பாக வாங்க அப்படி சொல்ல. வரேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் போயிடுறீங்க. ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஜேஹோப்பும் கீழே இறங்கி வரான். ஸோ நீங்கள் இப்படி பார்க்க அட்மையர் பண்ணி ஜேஹோப்பையே ஸோ வந்துட்டு உங்கள் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன். உட்காருங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ வந்துட்டு பார்த்தா அங்கே உள்ள யாருமே வந்துட்டு மேய்ச்சை தவிர வேறு எந்த கார்ட்ஸுமே கிடையாது. ஸோ நீங்கள் கார்ட்ஸ்லாம் வந்துட்டு ஜேஹோப் கீழே இறங்கி வந்தாலும் எல்லாம் வெளியே ஓடி போயிடுங்க. ஸோ அப்புறமா வந்துட்டு எல்லோரும் வெளியவே நில்லுங்க, யார் வீட்டுக்குள்ளேயே வர வேணாம், வாசலில் 2 பேர் நில்லுங்க போதும், அப்புறம் எல்லோரும் அந்த பக்கம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. சரி சொல்லிட்டு கார்ட்ஸ் எல்லாம் அப்படி தான் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ ஜேஹோப் அதனால் எதுவுமே சொல்லாமல் அமைதியாக வரான். ஸோ நீங்கள் தென் உங்களோட பிஏ ஜோஸ்வா அண்ட் வந்துட்டு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அவ்வளோ பெரிய டைனிங் டேபிளில் 2 பேர் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு
நீங்கள் எங்கேனா உங்களுக்கு 1 கிலோமீட்டர் தள்ளி தான் வந்துட்டு ஜோசப் உட்காந்துருப்பான். அதாவது அந்த பக்கம் நீங்கள் சிங்கிள் சேரில் உட்காந்துருப்பீங்க. உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஜோசப் உட்காந்துருப்பான். ஸோ இப்போ ரைட் சைடில் வந்து ஜேஹோப் உட்காரான். ஸோ நீங்கள் 2 பேரும் இட்லி சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேஹோப் மட்டும் வந்துட்டு அவனுக்கு கொரியன் ஃபுட்டு. ஸோ அவன் வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்கான். அப்படியே உங்கள் பிளேட்டை தான் எட்டி பார்க்குறான். ஸோ உங்கள் பிளேட்டில் ஏதோ பெருசாக ஒன்று ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ நீங்கள் இட்லி தொட்டுக்கு சட்னி சாம்பார்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு ஜேஹோப் எட்டி பார்த்துட்டு, என்னங்க அது இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ பெருசாக இருக்கா, பண்ணு சைஸில் இருக்கே, இது பேர் என்ன அப்படின்ற மாதிரி கேட்குறான். நீங்கள் இட்லி, என்ன பேர் இட்லி அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ இட்லி அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். இது எப்படிங்க சாப்பிடுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரி அவன், என்னது இது இட்லினா அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். இது வந்துட்டு பேசிக்காக சொல்லணும்னா இந்தியா பேன் கேக் மாதிரி, இந்தியன் பேன் கேக் அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி சொல்ல, டப்ளிங் அந்த மாதிரிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படி அப்படின்ற மாதிரி அவன் பார்க்குறான். எனக்கு அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறான். வேணுமா அப்படின்னு கேட்க, அப்படின்ற மாதிரி வந்துட்டு மண்டே டிங்கு டிங்குன்னு ஆட்டுறான். ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே வந்துட்டு பிச்சவன் வாயில் ஒன்று திணிக்கிறீங்க. அவன் சாப்பிட்டுட்டு ஹை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவன். ஸோ வந்துட்டு ஹை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் மேட்ச் கிட்ட ஜேஹோப்க்கு 2 இட்லி வைங்க அப்படி சொல்ல, ஸோ ஜேஹோப்க்கு அப்படி கொடுக்க, ஸோ ஜேஹோப் ஹாப்பி ஆகிடுறான். ஹை அப்படி சொல்லிட்டு அவனும் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ அவனுக்கு எப்படி சாப்பிட்ணுன்னே தெரில, எப்படியோ ஒரு வேளை சாப்பிட்றான், நல்லா இருக்குங்க அப்படின்ற மாதிரி உங்களை பார்க்குறான். ஸோ நீங்கள் சிரிச்சிட்டே சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, ஓகே சொல்லிட்டு அவன் அந்த 2 இட்லியோட முடிச்சுக்கிறான். ஸோ நீங்கள் இப்போ தான் பொறுமையாக சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஸோ ஜேஹோப் பார்த்து நீங்கள் சாப்பிட முடிக்கவே இல்லை இன்னும். ஸோ அவனுக்கு ஊட்டி விட்டதோடு சரி அப்படி நீங்கள் அவன் சாப்பிட்றதான் க்யூட்டாக சாப்பிட்றான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க. சாப்பிட முடிச்சு ஜேஹோப்லாம் சரி நான் சாப்பிட்டேன், நான் ரூமுக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி அவன் ஓகே அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஸோ அவன் வந்துட்டு ரூமுக்கு நடந்து போகிறான். ஸோ நீங்கள் இந்த பக்கம் எங்கே அந்த கொரியன் செஃப் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவர் மார்க்கெட் போயிருக்காரு மேடம் அப்படின்னு மாதிரி சொல்ல, ஓ மார்க்கெட்டா சரி சரி போயிட்டு போகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ போன வேகத்தில் ஜேஹோப் பறந்துட்டு வர்றான் உங்ககிட்ட தான். ஐயோ அங்கே 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 யாரோ இருக்காங்க அப்படி சொல்லிட்டு உங்ககிட்ட வந்து ஃபாஸ்ட்டாக உங்கள் சேர் மேலே, அதாவது நீங்கள் உட்காந்துருப்பீங்கல்ல உங்கள் சேர் எடுத்துகிட்டு உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ உங்கள் லேப்பில் ஏறி உட்காந்த மாதிரி எல்லாம் ஷாக்காக பார்க்குறாங்க. ஸோ மேட்ஸ்லாம் வாயை பலந்து பார்த்துட்ருக்காங்க, யார் இவன் அப்படின்ற மாதிரி. அதாவது இவ்வளோ நேரம் அவங்க கண்ணுக்கு நார்மலாக தெரிஞ்சிருப்பாரு, இப்போ குழந்த மாதிரி பிஹேவ் பண்ணவும் நீங்கள் பேக் பண்ணி கொடுத்துட்டு யார் வாங்க போய் பார்க்கலான்னு சொல்லி, இல்லை வேணாம் 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 அப்படின்ற மாதிரி அவன் வாங்க வாங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் கூப்பிட்டு போய் பார்க்குறீங்க. பார்த்தா வந்துட்டு ஜாக்சனு. ஸோ கையில் கன்னோடு வந்திருப்பான். அண்ட் வந்துட்டு காட்ஸையும் கூப்பிட்டு வந்திருப்பான். ஸோ இதை பார்த்தா ஜேஹோப் 2 போய் வந்திருப்பார். ஸோ நீங்கள் வந்துட்டு வெளியே போட அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜாக்சனு இப்படி என்ன வெளியே போக சொல்கிறேன், வெளியே போடா அப்படி சொல்லிட்டு அவனை அடித்து பற்றிட்டீங்க வெளியே. ஸோ காட்ஸ் எல்லாம் வந்துட்டு வெளியே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜேஹோப்பை வந்துட்டு சமாதானப்படுத்துறீங்க. ஒன்றும் இல்லை என் ஃப்ரெண்டு தான், அவன் வந்துட்டு நீங்கள் இருக்கீங்கன்னு தெரியாதனால அவன் வந்துட்டான் சரியா. ஸோ வாங்க நம்ம போய் தூங்கலாம் சொல்லிட்டு அவனை ஒரு வழியாக போயிட்டு இப்படியே சமாதானப்படுத்தி தூங்க வச்சிடுறீங்க. அவனும் தூங்கிட்டு இருக்கான். தென் வந்துட்டு இப்படியே வந்துட்டு டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. ஸோ வந்துட்டு அவன் தூங்க வச்சுட்டு நீங்கள் கீழே வரீங்க. ஸோ இங்கே ஜாக்சனு செம்ம காலில் உட்காந்துட்ருக்கேன். இன்னும் எவ்வளோ தெரியுது, என்னை பார்த்து வெளியே போடான்னு சொல்லியிருப்பேன். ஜேஹோப் பயப்படுவான்டா அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ தான் சொல்கிறீங்க. அது ஜேஹோப்பா ஜங்கோசக் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்க, இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ அவனும் ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி நோட் பண்ணிட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுறான். ஸோ இந்த பக்கம் அப்படியே டைம் ஸ்கிப் ஆகும். ஒரு ஆஃப்டர்நூன் டைமு. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக ஜேஹோப்பை எழுப்பி கூப்பிட்டு வந்து உட்காந்து சாப்பிட வச்சுட்ருக்கீங்க. ஸோ இப்போ அந்த கொரியன் செஃப்பு ஸோ வந்துட்டு அவர் தான் சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ வந்துட்டு கொரியன் ஃபுட் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு யாருக்காக கொரியன் ஃபுட் சமைக்க சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்துட்ருக்கேன். ஸோ இப்போ தான் டைனிங் டேபிள் உட்காந்துருக்க முடிஞ்சு போய்ட்டு மச்சான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த செஃப்பு ஸோ இந்த பாயசம் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேஹோப்னு வந்து பார்த்தா வந்துட்டு டே அப்படின்ற மாதிரி வந்துட்டு மச்சான் ஜேஹோப்பு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு அவன் அந்த கொரியன் செஃப் கிட்ட வர, டே சின்னு அப்படின்ற மாதிரி சொல்ல, அஃப்கோர்ஸ் அது நம்ம த கிரேட் இன் வேர்ல்டு வைல்ட் ஹேண்ட்ஸம் தான். நீங்கள் அவனுங்க பண்ணுறத வேடாக பார்க்குறீங்க. 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு பிறந்துட்டுருக்கானுங்க. டே நல்ல வேலை மச்சான் நீ இருக்க அப்படி சொல்லிட்டு வந்துட்டு சின்னுக்கு ஒரே சந்தோஷமாக போச்சு. பிகாஸ் சின்னை கிட்னாப் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன வந்துட்டு ஜேஹோப் கூப்பிட்டு வரேன்னு தெரிஞ்சோடனே நீங்கள் வந்துட்டு உங்கள் காட்சிக்கிட்ட சொல்லி கொரியாவில் இருக்க மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்லேருந்து ஒரு செஃப் நல்லா குக் பண்ண தெரிஞ்ச செஃப்பாக வந்துட்டு கொரியன் ஃபுட் குக் பண்ண தெரிஞ்ச செஃப்பாக வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுங்க. நம்ம இந்தியாவில் வந்துட்டு குக்கிங்காக வச்சுக்கலாம், ஜேஹோப் ஃபுட்டு சமைக்கிறதுக்காக சொல்லி கூப்பிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு அப்படி கூப்பிட்டு வந்தவர் தான் ஜின்னு. ஸோ வந்துட்டு ஒரே ஒப்பாரி ஜின்னு ஜேஹோப் கிட்ட தூக்கிட்டு வந்துடுச்சிட்டா இந்த பொண்ணு அப்படி இப்படி சொல்லிட்டுருக்கேன்.
மச்சான் நான் கம்பெனிக்கு நீ நல்லா இருக்காடி இந்த மாதிரி வந்துட்டு ஜீவாவை பார்த்து ஒரே ஆனந்தப்பட்டுட்டு இருக்காரு ஜின்னு. நீங்கள் டே அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நான் ஒன்றுமே பண்ணலையாடி இந்த மாதிரி ஜின்னு ஒன்றுமே தெரியாத மாதிரி உட்காந்துக்கிறாரு. ஸோ இவனுங்க தான் ஆல்ரெடி ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சே. ஸோ வந்துட்டு 2 பேரும் கிளாஸ்மேட்ஸு. அதாவது காலேஜு படிக்கும்போது. ஸோ இப்போ வந்துட்டு இவர் கெரியர் பார்த்துட்டு இவர் வந்துட்டு செஃப்பாக இருந்திருப்பார். ஸோ இவரை பிடிச்சி 2 பேரும் சேர்த்து வச்சிட்டீங்க நீங்கள். ஸோ நீங்கள் ஜவாப் கேட்டால் யார் உங்களுக்கு இவரை தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்க தெரியும் என் ஃப்ரெண்டு, இவன் என் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ஜின்னு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறான். ஐயோடா ரொம்ப தான் அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஜின்னு வந்துட்டு பிஸியாக இருக்காரு. ஸோ ஜின்னு அப்புறமா வந்து பேசுங்க, இப்போ ஜேஹப் தூங்க போகிறாரு சொல்லிட்டு ஜேஹப் மேலே கூப்பிட்டு போய் மறுபடியும் தூங்க வச்சிடுறீங்க. ஸோ ஜேஹப்க்கு என்னால் சாப்பிட்றது தூங்குறது இதுதான் வேலையை. ஸோ அவர் வந்து தூங்கிட்டார். ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு ஈவினிங் டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்படி லேட் நைட் ஆகுது. ஸோ இன்னும் ஜேஹப் காணோம். இந்நேரம் வந்திருப்பான்ல கீழே ஏஞ்சி வந்தால் இன்னொரு பசிக்கு சொல்லி சாப்பாடு கேட்டு வந்துருப்பான். இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துட்டு ரூமுக்கு போகிறீங்க. ஸோ ரூமுக்கு போனால் ஜேஹப் படுத்துட்ருக்காரு. இன்னுமா தூங்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தா ஜேஹப்க்கு செம்மையாக ஃபீவர் அடிக்குது. பிகாஸ் அவன் பேரண்ட்ஸை விட்டுட்டு வந்துட்டான் இல்லையா. ஸோ இது வரைக்கும் பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா விட்டுட்டு இருந்ததே கிடையாது. ஸோ இருக்கவும் அவனுக்கு ஃபீவரே வந்துடுச்சு. ஸோ நைட்டு டாக்டர்லாம் வர சொல்லி வந்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு வந்துட்டு பல பிரச்சனைகள். ஸோ நீங்கள் நைட்டு ஃபுல்லாக ஜேஹப் பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கீங்க. அடுத்த நாள் மார்னிங் ஆனால் ஜேஹப்க்கு ஃபீவர் ஒரு அளவு வந்துட்டு க்யூர் ஆகிடுச்சு. ஸோ வந்துட்டு ஜின்னு தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ வந்துட்டு குக்கும் பண்ணி தரதா வருதா அது வந்துட்டு ஜேஹப் கூடயும் அவருக்கு ஒரு கம்பெனி மாதிரி ஜேஹப்க்கு. ஸோ போர் அடிக்காமல் இருக்கு. அடுத்த நாள் காலைல ஸோ ஜேஹப்க்கு ஃபீவர்லாம் சரியாயிட்டு வந்துட்டு உட்காந்துட்ருக்காரு. ஸோ கார்ட்ஸ் எல்லாம் அவங்களை வியர்டாக பார்க்குறாங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் ஜேஹப்க்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லவும் வந்துட்டு மொத்த மேன்ஷனையும் தலையில புரட்டி போட்டு வந்திருப்பீங்க. ஸோ வந்துட்டு பார்த்தியா இப்போ எவ்வளோ அமைதியாக உட்காந்துருக்காங்க, எதுவுமே தெரியாத மாதிரி அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ மேன்ஷனுக்குள்ளே வந்துட்டு ஒரு பொண்ணு கையில் 2 குழந்தைங்கள பிடிச்சிட்டு இழுத்துட்டுருக்கு. அடியே ஒய்யனே அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா பின்னாடி ஜாக்சன் வரான். ஸோ அவனோட கார்ட்ஸ் எல்லாம் வெளியவே நிற்க வச்சுட்டு ஜாக்சனு. ஸோ நார்மலாக கையில் கன்லாம் இல்லாமல் வந்துட்டுருக்கான். ஸோ வந்துட்டு ஜேஹப் பார்த்துட்ருக்கான் யார் இந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி. ஸோ உள்ளே வந்துட்டு வயனு அப்படின்ற மாதிரி வந்துட்டு வந்துட்டு என்னாடி ஜெஸ்ஸி அப்படின்ற மாதிரி நீங்கள். ஸோ வேறு யாரும் நம்ம ஜெஸ்ஸிக்கா தான். ஸோ ஜெஸ்ஸி தான், அது ஜெஸ்ஸிக்கா கிடையாது, ஜெஸ்ஸி மட்டும்தான். ஓகேவா. ஸோ வந்துட்டு உள்ளே வந்துட்டு சொல்லிடு என்னாடி குழந்தைங்களோட வந்திருக்கேன். ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்துட்டு வெளியே போகலான்ட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு பேபி சென்டர் பற்றி பார்த்துக்க. என்னை பார்த்தா எப்படி தருதுன்னு முனிசிபாலிட்டி ஆயமாக தருதா அப்படின்னு மாதிரி நீங்கள் அந்த ஒரு குழந்தையோட சேர்த்து இந்த 2 குழந்தையும் சேர்த்து பார்த்துக்கடி அப்படின்ற மாதிரி வந்துட்டு 3வது குழந்தைங்களாம் 3 குழந்தைங்களும் சேர்த்து பார்த்துக்க அப்படின்ற மாதிரி சொல்ல. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க எல்லாம் தலைவிதி நீ சொன்னாலும் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுட்டு போக. ஸோ ஜேஹப் பண்ணதுக்கு பேபிஸ் கூட மிங்கிள் ஆகிடுறான். குழந்தைய அவனும் கலந்துடுறான். ஸோ நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ ஒரு நல்ல ஐடியா வருது, இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணுறீங்க மைண்டுக்குள்ளேயே. ஸோ டைம் ஸ்கிப் ஆகுது. ஸோ ஆஃப்டர்நூனு ஜேஹப்பை சாப்பிட்டுட்டு ஆஃப்டர்நூன் தூங்க வச்சிடுறீங்க. ஸோ அவரும் தூங்கிட்டுருக்காரு. ஸோ கீழே நீங்கள் இருக்கிற கார்ட்ஸு மெய்ட்ஸு தென் ஜின்னு வரைக்கும் எல்லோரையும் கூப்பிட்டு வச்சு மீட்டிங்கு. ஸோ சின்ன இப்போ எதுக்கு இந்த மீட்டிங் அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காரு. ஸோ ஜோஸ்வாவும் தான். ஸோ அதாவது பிஏ. ஸோ எல்லோரும் பார்த்துட்ருக்கா. ஸோ கார்ட்ஸ் அண்ட் மெய்ட்ஸ் எல்லோரும் கேட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் எஸ் மேம் அப்படின்ற மாதிரி எல்லோரும். ஸோ இன்னி வந்துட்டு உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஒர்க் எல்லோரும் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ண போகிறீங்க. எக்ஸ்ட்ரா அப்படின்னு மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஆமாம், என்னென்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 1 செகண்ட் உங்கள் எல்லாருக்கும் பேபிஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, யாராருக்கும் பேபிஸ் இருக்குது கை தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்ல கிட்டத்தட்ட பாதி பேர் கை தூக்குறாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் மிச்ச பேர்லாம் பார்த்துட்டு கார்ட்ஸில் தான் நிறையா பேர் வந்துட்டு கை தூக்கல, இவங்களுக்குலாம் பேபிஸ் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை எங்களுக்கு கல்யாணமே ஆகலை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கார்ட்ஸ்லாம் கொஞ்சம் யங் பாய்ஸ் தான் இருப்பானுங்க. ஓ அப்படி சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஓகே ஸோ இப்போ பேபிஸ் இருக்க எல்லாரும் கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள கூட்டிகிட்டு வரணும். நோ ஏஜ் லிமிட். ஸோ எத்தனை வயசு இருந்தாலும் பரவாயில்ல. டெய்லி நீங்கள் உங்களோட ஷிஃப்ட் வரும்போது, அதாவது நைட்டை தவிர்த்து மார்னிங் இருந்தால் மார்னிங் டு ஈவினிங் இருப்பீங்கல்ல. ஸோ அந்த டைமிங்க்கு யாராவது ஷிஃப்ட் இருக்கும் மாறும்ல ஷிஃப்ட்டு. ஸோ அந்த டைம் படி நீங்கள் உங்கள் பேபிஸ்லாம் கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏடாக பார்க்குறாங்க. ஸோ சம்மர் ஹாலிடேஸ் தானே. ஸோ இப்போ இன்னும் 1 மந்த்துக்கு ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ வரைக்கும் கூப்பிட்டு வரலாம். அப்புறம் ஈவினிங் அந்த டைமிங்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் நான் ஏதாவது அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. ஸோ எல்லோரும் ஓகே சொல்லிட்டு அடுத்த நாள்லேருந்து கூப்பிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜோசாகிட்ட சொல்லிட்டுருக்கீங்க, என்ன ஜோசா அவனுக்கு தம்பி தங்கச்சி அந்த மாதிரி இல்லையா இருக்காங்க. என்ன எல்லாருக்கும் வயசு அதிகமாக தான் ஆயிடுச்சு. என்ன தம்பி இல்லை தங்கச்சிக்கு வந்துட்டு என்ன 20 அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படி தங்கச்சியை கூப்பிட்டு வச்சோம். தங்கச்சிக்கு தான் முக்கியமான வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல.
அப்படியாவும் சரி இப்படி சொல்லிட்டான். ஸோ ஜோஸ்வா வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்டு மாதிரி ரொம்ப வருஷமாக அவங்க கூடவே இருக்கான். ஆப்வியஸ்லி அவங்க ஃப்ரெண்டு தான். ஸோ இருந்தாலும் பிஏவாக சுற்றிட்டு இருப்பான். அவங்களுக்கு நம்பிக்கையான ஆள் கூடவே இருக்கனால சும்மா அவங்கள போடினுவான், நீங்கள் அவனை போடான்னுவீங்க. பட் வெளியே போனால் மேம் அந்த மாதிரி மட்டும் மெயின்டைன் பண்ணிப்பான். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஓகே அப்படி சொல்லிட்டு சின்னதெல்லாம் வேலை பார்க்குறாரு, என்னாச்சு இந்த பிள்ளைக்கு அப்படின்ற மாதிரி. மிச்ச காட்ஸு மேட்ஸ் எல்லாம் அவங்கள பற்றி தான் மேன்சன் பூரா பேசிகிட்டு இருக்காங்க. என்னாச்சு நம்ம ஒயன் மேம்க்கு அப்படி சொல்லிட்டேன். தென் அப்படியே அடுத்த நாள் ஆக ஸோ வந்துட்டு குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்து மொத்த வீடும் ஏதோ வந்துட்டு ப்ளே ஸ்கூல் மாதிரி இருக்குது, கிண்டர் கார்டன் மாதிரி பார்க்குற பக்கம் பூரா குழந்தைங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இப்போ தான் ஜோசோ வந்துட்டு அவன் தங்கச்சியை கூப்பிட்டு வரான். ஸோ பார்த்தா ஜோசோவே ஷாக் ஆகிட்டான். இன்னையா இது வீடு மாறி வந்துட்டோமா, மேன்சன் மாறிடுச்சா என்ன சொல்ல. ஸோ பார்த்தா வந்துட்டு ஜேக்கப் எல்லா குழந்தையா விளையாடிட்டு இருக்காரு. இந்த குழந்தை இருக்குது அப்போ இந்த வீடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வர. ஸோ வந்துட்டு ஜின்னு பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு ஜோஸோட தங்கச்சி குறுக்குன்னு பார்த்துட்ருக்காரு. ஸோ வேறு யாரும் இல்லை, ஜோஸோட தங்கச்சி ஜி. ஸோ பார்த்துட்ருக்க யார் அந்த புள்ள அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. ஸோ வந்துட்டு ஜின்னு அப்படியே வந்துட்டு அவர் வந்துட்டு ஜேஹோப் பக்கத்தில் நின்றுட்டுருப்பாரு. ஸோ பார்த்துட்ருக்க ஸோ வந்துட்டு வா ஜி அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்க எனக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு, உனக்கு தான் முக்கியமான வேலை என்ன பண்ணுறேன்னா இந்த பேபிஸ் எல்லாம் நீ தான் கட்டி மேய்க்க போகிற அப்படின்ற மாதிரி சொல்ல. என்னது அப்படின்னு வந்த பொண்ணு, ஆமாம் வீட்டில் வெட்டியாக தான் இருக்கேன்னு கேள்விப்பட்டேன். ஸோ காலேஜ் முடிச்சிட்டேன்ல, ஸோ இனி வந்துட்டு நான் சொல்கிற வர நீ தான் அந்த குழந்தைங்களோட குழந்தையாக பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறீங்க. அண்ட் உனக்கு கம்பெனி கொடுக்குறதுக்காக நம்ம சின்ன இருக்கார், அப்புறம் வந்துட்டு ஜேம்ஸ் அங்கிள் இருக்கார்ல அவரோட பொண்ணும் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஓகே அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு நோட் பண்ணிக்குது. ஸோ வந்துட்டு நல்ல கம்பெனியாக இருக்கே அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜென்னும் பார்த்துட்ருக்காரு. அதாவது ஜேஹோப்போட சேர்த்து அந்த குழந்தைங்க எல்லாத்தையும் மேய்க்கணும் டே டைமில், அதுதான் வேலை. வந்துட்டு இப்படி தான் டைம்லாம் போகுது. ஸோ வந்துட்டு அது மொத்தமாக ப்ளே ஸ்கூல்லாகவே மாறிடுச்சு, எங்கே பார்த்தாலும் வெறும் குழந்தைங்க சவுண்டு தான். ஸோ இப்படியே தான் டைம்லாம் போயிட்டுருக்கு, இப்படியே வருஷங்கள்லாம் ஓடுது. அதாவது 1 இயர் லேட்டர். ஸோ நீங்கள் இந்த ஒரு வருஷத்தில் டோட்டலாக வந்துட்டு ஜேஹோப்க்கு அடிக்ட் ஆகிடுறீங்க அவரோட க்யூட்னஸுக்கு. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஜேஹோப் அப்படி சொன்னாலும் உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு ஸ்மைலு. ஸோ ஜேஹோப்புக்கு இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வந்துட்டு உங்கள் ஃபேஸில் அப்படியே ஒரு டிஃப்ரென்ஸை வந்துட்டு மேட்ச்சு தென் காட்ஸு ஜோஸ்வா எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க. பிகாஸ் நீங்கள் வந்துட்டு செம்ம கோல்டு டைப்பு. ஸோ ஹார்ட்லெஸ் மாஃபியா. ஸோ யாருக்கும் என்னத்துக்கும் மாசிலாம் கிடையாது, அவள் தான். ஸோ உங்களுக்கு எதிரினா அவ்வளோதான், அவன் செத்துருவான். பட் இப்போ அப்போல்லாம் கிடையாது. உங்கள் ஃபேஸில் எப்போவுமே ஜேஹோப் பார்த்ததுமே ஒரு ஸ்மைல் இருக்கும். ஸோ வந்துட்டு ஜேஹோப் உங்கள் லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் பண்ணிட்டாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியுது. அண்ட் ஜேஹோப்பு அந்த சூழ்நிலைக்கு அடாப்ட் ஆகிட்டான். அதாவது வந்துட்டு மேட்ஸு தென் கார்ட்ஸ் எல்லாருக்கூடையும் வந்துட்டு நல்லா ஜாலியாக பேசுகிறது. ஸோ மேட்ஸ் எல்லாம் வந்துட்டு நூனா அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்குது. தென் வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் ஹயாங் அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டுருப்பான். இல்லை வந்துட்டு சின்ன பசங்களாக இருந்தால் வந்துட்டு நேம் சொல்லி கூப்பிட்றது. இந்த மாதிரி வந்துட்டு கார்ட்ஸ் கிட்டலாம் ரெண்டு ஃப்ரெண்ட்லியாக ஆகிட்டான். ஸோ எப்படி சொல்கிறது, அந்த மொத்த மேன்சனையும் ஸோ சைலண்ட்டாக இருக்க மேன்சனையும் கலக்கலன்னு ஆகிட்டான். ஸோ உங்கள் எல்லாருக்கும் செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு அவங்க எல்லாத்துக்கும் ஹாப்பியாக இருக்குது. ஸோ உங்களுக்கும் ஹாப்பி தான், ஜேஹோப் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. ஸோ சின்னும் அங்கேயே தான் இருக்கார். ஸோ சின்னும் நீங்கள் வந்துட்டு விட்ற மாதிரியே கிடையாது. ஸோ ஜேஹோப் டோட்டலாக கொரியன் ஃபுட்டை சாப்பிட்றதவே ஸ்டாப் பண்ணிட்டு இந்திய பையனாக மாறிட்டான். ஸோ வந்துட்டு ப்யூர் இந்தியன் பாயாக மாறிட்டு வரான். பட் வந்துட்டு நீ தான் வந்துட்டு ஜின்னுக்கு அதாவது ஜேஹோப்புக்கு இருக்க ஒரே துணை. ஸோ நீ வந்துட்டு இந்த வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க வச்சுட்ருப்பீங்க. ஸோ வந்துட்டு சரி நம்ம மற்றவங்க தானே சொல்லிட்டு நம்ம ஜின்னு வந்துட்டுருப்பாரு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு ஒன் டே ஸோ ஜேஹோப் மூஞ்சில் வந்துட்டு ஒரு ரியாக்ஷனும் இல்லை. ஸோ வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமு. ஸோ நீங்கள் சின்னக்கிட்ட என்னாச்சு அப்படின்னா கேட்க, இல்லை நாளைக்கு அவனோட பர்த்டே அப்படின்னு மாதிரி சொல்ல. அதுக்கே அவன் அப்படி வச்சுருக்கான் மூஞ்சி அப்படி சொல்ல. இல்லை போன வருஷம் ஹோசோக்கு இறந்து போனது ஜேஹோப்போட பர்த்டே அன்றைக்கி தான், அதாவது 2 பேரோட பர்த்டே அன்றைக்கி தான் இறந்து போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஓ அப்படியா அப்படி சொல்லலாம், ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காரு. ஸோ நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு சரி இதை வந்துட்டு அவங்க அண்ணனோட டெத் டேவெல்லாம் மார்க்கெட்ஸ்லாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏதோ பிளான் பண்ணி பர்த்டேக்கான செலிப்ரேஷனுக்காக ரெடி பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு இங்கே ஜேஹோப் தேம்பி அழுகுறான் அவங்க அண்ணன் நினச்சி. ஸோ இப்போ தான் ஒரு கொஞ்ச நாளாக மறந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் நினைப்பு யார் நினைப்பும் இல்லாமல் ஹாப்பியாக இருந்திருப்பான். ஸோ பர்த்டே அப்படி சொல்லிட்டு வரவும் அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக அழுகுறான் தேம்பி. ஸோ நீங்கள் சமாதானப்படுத்துகிற வேலையாகவே போயிட்டுருக்கு உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை சமாதானப்படுத்துகிறீங்க. ஸோ ஒரு வேளை சமாதானப்படுத்தி ஹாப்பியாக வந்துட்டு
நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு ரெடி எல்லாம் பண்ணி ஸோ அவனுக்கு பிடிச்ச மாதிரி செட்டப்லாம் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் ஜெகோ ஃபேஸில் ஒரு ஸ்மைலே இல்லை. ஸோ நீங்கள் தான் ஜெகோப்பை தேத்தி வந்துட்டு அவனை ஒரு வழியாக பர்த்டேக்கும் செலிப்ரேட் பண்ணுறதுக்கும் சம்மதிக்க வச்சு பர்த்டே செலிப்ரேஷன்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டாக போகுது. ஸோ ஜெகோப்பு அப்படியே வந்துட்டு அந்த நேச்சருக்கு அடாப்ட் ஆகிக்கிறான். ஸோ அவனுக்கு வந்துட்டு அப்படியே பார்ட்டியோட வைப் போய் அவனுக்கு வந்துட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணுறான். குழந்தைங்க அதாவது இப்போயும் மேத்தோட குழந்தைங்க கூட தான் விளையாடிட்டுருக்கான். ஸோ காட்ஸ மேட்ஸோட குழந்தைங்க கூட. ஸோ நீங்களும் ஐயோ இவனோட சைல்டிஷ் கேரக்டர் இருக்கே அச்சோ என்ன க்யூட் என் தங்க பிள்ளைன்னு சொல்லிட்டு நீங்கள் எப்படி தூரத்துலேருந்தே கொஞ்சிட்ருக்கீங்க. தென் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் முடியுது. அப்படியே வந்துட்டு அடுத்த 2 days கழிச்சு காமிச்சோன்னா வந்துட்டு உங்ககிட்ட ஜெகோவோட அப்பா தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்காரு. நீங்களும் சொல்லுங்கள் அங்கிள் அப்படின்னு சொல்ல, இல்லைம்மா ஓகே இப்போ நல்லவரெல்லாம் ஓகேவாயிடுச்சு, ஜெகோப்பை கொரியாவுக்கு அனுப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு ஷாக்காக இருக்குது. உங்களுக்கு சுத்தமாக மனசில் ஜெகோப்பை அனுப்பவே, பட் பேரண்ட்ஸ் வந்துட்டு அனுப்ப சொல்லிட்டாங்க, என்ன வேறு வழி இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டு ஜெகோப் உங்கள் அப்பா அம்மா உங்களை கூப்பிட்டாங்க, நம்ம கொரியா போகலாமா அப்படி சொல்ல ஹாப்பி ஆகிடுறான் ஜெகோப்பு. ரியலி போகலாமா அம்மா அப்பாவை பார்க்க அப்படி சொல்ல, ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. அம்மா நீ கொரியாவுக்கு போகிற அப்படி சொல்லிட்டு ஜெகோப் போய் சொல்கிறீங்க. ஸோ ஜெகோப் ஹாப்பியாக பேக் பண்ணுறான். போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற மேட்ஸு காட்ஸ் கிட்டலாம் ஹாப்பியாக சொல்கிறான், நான் கொரியா போகிறேன் ஜாலி இப்படி சொல்லிட்டு குதிச்சிட்ருக்கான் வானத்துக்கும் பூமிக்கும். ஸோ ஹாப்பியாக இருக்க பார்த்து உங்களுக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. பட் அவன் போகிறான் அப்படின்ற ஒரு விஷயமும் உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. தென் வந்துட்டு ஜின்னும் சரி நான் போகலாமா மேடம் அப்படின்ற மாதிரி கேட்க, ஜெகோப்பே கிளம்ப போகிறான், நீ வந்து என்ன பண்ண போகிற கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ ஜின்னும் ரெடி ஆகிட்டான். ஸோ அவனும் ரெடியாக எல்லாம் கிளம்பிட்டுருக்க. ஸோ வந்துட்டு மேட்ஸு காட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஜெகோப்பை வழி அனுப்பி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்க சின்ன நான் எதையும் மறந்துட்டேன்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன். ஸோ திரும்பிட்டு ஜெகோப் வா அப்படி சொல்லிட்டு வேகமாக வந்துட்டு ஜெகோப் எடுத்துகிட்டு உங்ககிட்ட தான் வரான். என்னாச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள், இல்லை நான் ஏதோ ஒன்று மறந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன மறந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்துட்டு ஜோஸ்வா. ஸோ ஜோஸ்வாவை ஜின்னு பார்க்க, ஸோ யாரை பார்க்குறான்னு சொல்லிட்டு ஜின்னை பார்க்குற சைடு வந்துட்டு ஜோஸ்வாவை பார்க்க, ஸோ ஜோஸ்வாவை பார்த்து வந்துட்டு முறைக்கிறான். ஸோ ஒரு க்யூட்டான ஒரு ஆங்கர் ஃபேஸோடு பார்த்து முறைச்சிட்டு இருக்கான், க்யூட்டாக முறைக்கிறான். ஸோ வந்துட்டு இவன் ஏன் நம்மளை இப்படி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஃப்ளாஷ்பேக்குக்கு ஜோஸ்வா போகிறாரு. ஸோ என்னன்னா வந்துட்டு நீங்கள் ஜோஸ்வா கூட நல்லா ஜாலியாக பேசுவீங்க இல்லையா, ஸோ அவங்க ஃப்ரெண்டு தானே, பட் ஜெகோப்புக்கு பிடிக்காது. ஸோ பொசஸ் மாதிரி அவனுக்கு ஆகும். ஸோ வந்துட்டு அவன் வந்துட்டு ஜோஸ்வாவை வந்துட்டு மிரட்டி வச்சுருப்பான், நீ வந்துட்டு ஒயின் கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, ஒயின் உன்னோட பிஏ தான் நீ, ஸோ வந்துட்டு நீ ஒயின்கிறது நான் டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணணும் அப்படி இப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்திருப்பான். ஸோ வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கோ இது அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு ஜெகோ பார்த்து முறைச்சிட்ருப்பாரு. ஸோ இப்போ வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு ஜோஸ்வா பின்னாடி நிற்கிறேன். ஜோஸ்வாவோட தங்கச்சி கிம்மை பிடிச்சி, அது KIMGYN ஓகேவா. ஸோ ஜியை பிடிச்சி ஜின்னு எழுதிட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி அவர், டே என் தங்கச்சி எங்கடா கூப்பிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜோஸ்வா, அது உன் தங்கச்சி இல்லை ப்ரோ என் பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்து பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி பார்க்க, ஆமாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு வருஷத்தில் என்னமோ மாறிச்சு. ஸோ எனக்கும் என் பொண்டாட்டி, உன் தங்கச்சி மேலே எனக்கு லவ் வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவன் சாட்டா சொல்கிறான். ஸோ வந்துட்டு வாயின் கூட்டு போகலாம்ல, நீ கூட்டு போச்சின்னு அப்படின்ற மாதிரி நீங்கள் என் தங்கச்சிடி அது அப்படின்ற மாதிரி சொல்ல, வாயின் அப்படின்ற மாதிரி ஷோல்டரில் பேட் பண்ணிகிட்ருக்கான், நிற்க சொல்லி அப்படின்ற மாதிரி ஜெகோ பார்த்து க்யூட்டாக திருப்பி மறைக்கிறான், கையேறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜோஸ்வா நீங்கள் வா ஜோஸ்வா அப்படி சொல்லிட்டு, நீ வா நம்ம திரும்பி கொரியா போகலாம், நீ வந்துட்டு எனக்கு பிஏவாயிடு அப்படி சொல்லிட்டு ஜெகோப்பு இல்லை வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீ எனக்கு பிஏவாக இருக்க வயன் ஜோஸ்வா உனக்கு வேணாம் வயன், உனக்கு வந்துட்டு வேற ஒரு பிஏ பார்த்துக்கலாம் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு கேர்ள் பிஏ உனக்கு வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணு, பாய் பிஏ வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜெகோப்பு சொல்லிகிட்டு இருக்க. ஸோ நீங்கள் அவன் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு என்ன சொல்கிறது தெரியல, சரி பண்ணிக்கலாம், இவனை தானே இன்னும் 2 days வேலையை விட்டு அனுப்பிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. ஓகே எனக்கு கால் பண்ண சரியா அப்படி சொல்லிட்டு சொல்கிறான். ஓகே அப்படி சொல்லிட்டு ஒரு வழியாக அவனை அனுப்பி வச்சுட்டு நீங்கள் அப்படியே உட்காடுறீங்க. ஸோ ஏர்போர்ட்லேருந்து அவன் போயும் ஒரு வழியாக கொரியாவுக்கு ரீச் ஆகிடுறான். ஸோ வந்துட்டு அவன் கூட ஜாக்சன் போயிருந்துருப்பான் அவனை விட்டுறதுக்காக. ஸோ அவனை விட்டுட்டு ரிட்டன் வந்துடுறான். ஒரு வழியாக வந்துட்டு ஜெகோப்பை விட்டாச்சுப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்களும் ஓகே அப்படி சொல்லிட்டுருக்கீங்க. இப்படியோ ஒரு 1 month போகுது. ஸோ ஆஃப்டர் 1 month அதே மேன்ஷன் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாலியாக இருந்துச்சோ அவ்வளோக்கு அவ்வளோ இப்போ சைலண்ட்டாக இருக்குது. ஸோ பழைய ஃபார்முக்கு வந்துருச்சு. எப்படின்னா ரொம்ப வந்துட்டு எப்பவும் போல் சைலண்ட்டாக
ஒரு டார்க்காக அண்டு நீங்கள் உங்களோட சேகப் போட்டதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்துட்டு உங்களோட பழைய கேரக்டர், அதாவது ஹார்ட்லெஸ் மாஃபியா மாதிரி மாறிடுறீங்க அரகண்ட்டாக. ஸோ யார்கிட்ட எதுவும் பேசாமல் கோல்டாக இந்த மாதிரி போயிட்டுருக்கேன். ஸோ ஜோஸ்வாக்கு வந்துட்டு புரியுது. ஸோ நீங்கள் ஜேஹோப் பிறந்தனால தான் வந்துட்டு அப்படி இருந்தீங்க. ஸோ ஜேஹோப்பை நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ற அளவுக்கு கூட ஜோஸ்வா கண்டுபிடிச்சிடறான். அது வந்துட்டு அவனுக்கு வந்துட்டு ஜேஹோப் பொசஸ் ஆகும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு அவன் கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு அவன் மேலே ஏதோ இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருந்திருப்பான். பட் வந்துட்டு நீங்கள் இப்படி சோகமாக ஒரு 1 மந்த்து போது உங்களுக்கு வந்துட்டு எங்கே திரும்பினாலும் ஜேஹோப் ஞாபகம் மட்டும்தான் வருது. ஸோ நீங்கன்னு இல்லை, அங்கே இருக்கிற காட்ஸு மேட்ஸ் எல்லாருமே ஜேஹோப்பை மிஸ் பண்ணுறாங்க. பிகாஸ் அங்கே இருக்கும்போது வந்துட்டு ஜேஹோப் அவ்வளோ ஒரு அட்டெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ கிச்சனில் போயிட்டு மேட்ச் கிட்ட பேசுகிறது நூனா அப்படி சொல்லிட்டு தென் வந்துட்டு கிச்சன் கவுண்டர் மேலே ஏறி உட்காந்து அவன் பண்ணாத அலப்பறையா அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். ஸோ வந்துட்டு அவங்க எல்லாருமே காட்ஸும் சரி, ஸோ வந்துட்டு காசெல்லாம் பாடப்படுத்தியிருப்பான். ஸோ எல்லோரும் ஜேஹோப்பை மிஸ் பண்ணுறாங்க. நீங்கள்லாம் அவ்வளோதான் ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களால் ஜேஹோப் விட்டு இருக்கவே முடியல. ஸோ நீங்கள் வந்துட்டு கொரியாவுக்கு கிளம்புறீங்க. ஸோ ஜோஸா கேட்குற, மேம் எங்கே மேம் கிளம்பிட்டீங்க அப்படி கேட்க, நான் வந்துட்டு கொரியா போகிறேன் அப்படி சொல்ல, கொரியாவுக்கு எதுக்கு மேம்? அது என்னால் ஜேஹோப்பை வீட்டில் இருக்க முடியல, என்னோட ஜேஹோப்பை கூப்பிட்டு வர போகிறேன் போங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் பையன் வந்துட்டு ஒன்று கேட்டால் தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் கேட்குறான். என்ன ஜோஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் அது நீ ஜேஹோப்பை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அவங்கள பார்த்து கேட்குறான். உங்களுக்கு இதுக்கு என்ன ஆன்சர் பண்ணுறதுனே தெரில. ஸோ நீங்கள் தெரிஞ்சுன்னு முழிக்கிறீங்க. எனக்கு தெரியல, பட் நான் வந்துட்டு என்னால் ஜேஹோப்பை விட்டு இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுதான் என் லவ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு போ அவனை கூட்டிகிட்டு வா, என்னோட ஹஸ்பண்டாக கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவனும் சொல்கிறான். ஸோ நீங்களும் சிரிச்சிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியும் போகிறீங்க. ஸோ மேட்ஸ்லாம் வந்துட்டு மேட்ஸு காய்ச்சலாம் வந்துட்டு மேம் ஜேஹோப் சார் தானே கூப்பிட்டு வர போகிறீங்க, கூட்டிகிட்டு வாங்க மேம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்கிறாங்க. நீங்களும் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ வந்துட்டு நீங்களும் கிளம்பி வந்துட்டு கொரியாவுக்கு தான் போகிறீங்க. ஸோ கொரியாவுக்கு மேன்ஷனுக்கு போயிட்டு, அதாவது நம்ம ஜேஹோப்போட மேன்ஷனுக்கு தான் போகிறீங்க. ஸோ வந்துட்டு போனால் வந்துட்டு ஜேஹோப் வந்துட்டு அவங்க அம்மா ரூமில் தூங்கிட்டுருக்காரு. ஸோ ஜேஹோப் ஒரே புலம்பலுமா, அம்மாவா என்ன பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு அவன் தூங்கிட்டு இருக்கும் போதே புலம்பிகிட்ருக்கான். ஸோ அவங்க அம்மாவுக்கு அவனை எப்படி சமாதானப்படுத்துறது எதுவுமே தெரியல. ஸோ அவங்க அம்மா தூங்க வச்சுட்டு வெளியே வராங்க. ஸோ வந்து பார்த்தா வந்துட்டு நீங்கள் ஆண்டி அப்படின்ற மாதிரி சொல்ல, வா ஏன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா, ஆண்டி ஜேஹோப் எங்கே இருக்காரு தெரியுமா, அவன் தூங்குறாம்மா அப்படின்ற மாதிரி சொல்ல, தூங்குறாரு அப்படின்ற மாதிரி நீங்கள் ரூம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ வந்துட்டு அவன் ஏதோ புலம்பிகிட்டே தூங்குறான். என்னாச்சு ஆண்டி ஜேஹோப்க்கு? அவனுக்கா? நீ விட நீ என்னம்மா இருந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க, அது ஆண்டி உங்ககிட்ட ஒன்று கேட்கணும், எப்படி கேட்குறதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்துட்டு நீங்கள் சொல்லுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆண்டி தப்பாக நினச்சிக்காதீங்க, பட் இதை கேட்கலன்னா நான் செத்துட்டுவேன், என் தலை வெடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சொல்லுமா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி அம்மா, ஆண்டி உங்கள் பையனை கொடுத்துட்றீங்களா, என் உள்ள கையில் வச்சு பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணெலாம் கலங்கி போச்சு, என்னம்மா பேசுகிற அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேஹோப்போட அம்மா, ஆமாம் உங்கள் பையன் என் கூட இருந்த இந்த 1 இயர் நான் வந்துட்டு என்னோடய லைஃபே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு. எனக்கு உங்கள் பையனை விட்டுட்டு இந்த 1 மந்த்லாம் சுத்தமாக வந்துட்டு போகவே இல்லை ஆண்டி, ப்ளீஸ் உங்கள் பையனை எனக்கு கொடுத்துருங்க, நான் அவனை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ஹாப்பியாக வச்சு லைஃப் லாங் என் கண்ணுக்குள்ளே வச்சு பொத்தி அவனை பார்த்துக்கிறேன் ப்ளீஸ் ஆண்டி அப்படி சொல்லிட்டு நீங்கள் கெஞ்சிட்ருக்கீங்க. அவங்க அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதே தெரியல. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஆல்ரெடி தெரியும் ஜேஹோப் உங்களுக்கு ஃபால் ஆகிட்டான், பட் அவனுக்கு என்ன ஃபீலிங்ஸ் அப்படின்றது தான் புரியலைன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா உங்களை பார்த்து வச்சுட்டு, ஜேஹோப்க்கு இதுக்கு மேலே உங்க மேலே பைத்தியமாக இருக்கான், வந்த அன்னைக்கு ஈவினிங்லேருந்து நான் ஒயனை பார்க்கணுன்னு தான் சொல்லிகிட்டு இருக்கான், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஜேஹோப் பேஞ்சதுக்கப்புறம் வேணா கூப்பிட்டு போய் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு உக்காந்துட்ருக்கீங்க. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் லேட்டாக ஜேஹோப் ஏஞ்சிட்டான். மீ எங்கே போன மீ அப்படி சொல்லிட்டு அவன் ஏஞ்சி வரான் கண்ணை தேய்ச்சிட்டேன். ஸோ வந்துட்டு உங்களை பாட்டு வயன் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக அவன்கிட்ட வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். நீங்களும் சிரிச்சிட்டே வந்துட்டு ஹக் பண்ணுறீங்க. சாம உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக குழந்த மாதிரி உங்கள் சீக்ஸு, உங்கள் ஃபோர் ஹெட்டு, உங்கள் லிப்ஸுன்ற வரைக்கும் கிஸ் பண்ணுறான். உங்களுக்கு ஷாக்காக இருக்கு, இன்னும் ஜேஹோப் ஆகுது அப்படி சொல்லிட்டேன். வாயன் வேணாம் வயன் இங்கே இருவாயன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஜேஹோப்பா. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்தியா போகலாமா நம்ம அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. போகலாம் அப்படின்ற மாதிரி அவன் போகலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. மேரேஜ் பண்ணிக்கிறீங்களா என்ன அப்படின்ற மாதிரி நீங்கள் மேரேஜ் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆமாம் லைஃப் லைன் கூட கொண்டு மேரேஜ் பண்ணிக்கிறியா ஜேஹோப் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஜேஹோப்பும்
அவன் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு மண்டே டிங்கு டிங்குன்னு ஆட்டுறான். ஸோ உங்களுக்கு அவன் பண்ணுறத பார்த்து இன்னும் க்யூட்டாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு ஃபாலோ ஆகிடுறீங்க. ஸோ வந்துட்டு வயன் இந்த தடவை அம்மா அப்பா எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடலாமா வயன் அப்படின்ற மாதிரி அவன் போயிடலாமே அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமியார் மாமனார் அண்ட் உங்களோட ஹஸ்பண்ட் ஏஜிஹப் எல்லாரையும் கூப்பிட்டு மொத்தமாக ஊரை மாற்றிட்டு கிளம்பி போயாச்சு. ஸோ எல்லோரும் வந்துட்டு ஸோ இந்தியாவில் ஹாப்பியாக லைஃப்பை லீட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிஹப்போட க்யூட்னஸ் இருக்க கூட்டிகிட்டே தான் போது. அவன் இந்தியாவுக்கு அப்படியே அடாப்ட் ஆகிட்டான். மொத்தமாக தமிழ் பையனை மாறிட்டே வர அதை இந்தியன் பாயாக மாறிட்டான். ஸோ இப்போ பாரு இந்தியன் ஃபுட்டு தான் ஈட்டிங்க. ஸோ வந்துட்டு ஜின்னை சேர்த்து இருந்துட்டு வந்துட்டான். ஸோ ஜின்னு இல்லாமல் நான் இந்தியாவில் இருக்கவே மாட்டேப்பா அப்படி சொல்லிட்டு ஜின்னோட ஒய்ஃப் ஆகிய அண்ட் ஒயன் அதாவது அவங்க வந்துட்டு ஜிஒயன் ஸோ அவங்களே கூட்டிகிட்டு வந்துட்டான். ஸோ இப்படி தான் லைஃப் ஹாப்பியாக போகுது. அண்ட் இதுவே ஒரு ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கே தெரியாமல் நீங்களும் ஜெஹப்பை லவ் பண்ணீங்க. ஜெஹப் என்னன்னே புரியாமல் அவரும் உங்களை லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஸோ இதோட வந்துட்டு மாஃபியா கேர்ள் லவ்ஸ் இந்தியன் இந்தியன் இல்லை ஐயோ வளர க்யூட் பாய் க்யூட் பாய் ஓகேவா. ஸோ வேறு டைட்டில் வந்துச்சு வாய்க்கில் ஓகே. ஸோ வந்துட்டு அதோட வந்துட்டு நம்ம இந்த பேஜில் முடிச்சுக்கலாம். மேபி ஹாப்பி எண்டிங் இருக்கும். ஸோ ஹாப்பி லைஃப் தான் இனிமேல் அதுதான். ஸோ ஹாப்பி லைஃப் ஹாப்பி எண்டிங் அதுதான் டாமீஸ் ஓகே டட்டா பாபா டாமி. ஸோ நெக்ஸ்ட் என்ன ஒன் சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். யாருக்கு போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது எப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் டட்டா பாய்.